ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அவரையே கொடுத்தார். என்றும் எதிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாய் கொடுத்தார், முற்றுமுடிய கொடுத்தார். எதையும் மிச்சம் வச்சுக்கல. கடைசி சொட்டு ரத்தம் வரும் வரை எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்தார். நான் கரையேற வேண்டும் என்பதற்காகவே அவர் கல்வாரி ஏறினார். ஒரு திருவசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். நம்ம எல்லாருக்காகவும் சொல்லும் போது யாருக்கோ சொன்ன மாதிரி இருக்குதுல்ல. முதல்ல நம்ம பேரை போட்டு படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் மாசிலாமணிக்காக, மாசிலாமணி குடும்பத்துக்காக, மாசிலாமணி மனைவி பிள்ளைகளுக்காக, மாசிலாமணி வியாபாரம் தொழிலுக்காக, மாசிலாமணி ஊழியத்துக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மாசிலாமணிக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா! அவரையே கொடுத்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும், நீ நினைப்பது, வேண்டிக் கொள்வது எல்லாவற்றையும் கர்த்தருடைய சிந்தையிலே பார்வையிலே நீ சரியாய் காணப்பட்டால், வசனத்தின்படி வாழ்கிறவனாய் இருந்தால், கர்த்தர் நிச்சயமாகவே உன்னுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்கள் நிறைவேற்றுவார். 6:33 மத்தேயு சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில இது கிடைக்குமா அது கிடைக்காதா என்று அங்கலாய்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம், கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் 10 மாதங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? பொறுமையோடு காத்திருந்தால் முழு பிரசவம் சுகப்பிரசவம். நாம் காத்திருக்கிறோம். ஒரே வசனம் தான், எனக்காக அவரையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும், உன்னோட வேலை, உன்னோட எதிர்காலம், உன்னோட குடும்பம், உன்னோட மனைவி, உன்னோட பிள்ளைகள், உன்னோட சுகம், உன்னோட ஆரோக்கியம், உன்னோட சொத்து எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அதான் முக்கியம். பாருங்களேன், எப்பவுமே நம்ம சொல்லும் போதே உறுதியா சொல்லணும். பாருங்களேன், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவனையே எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறாருங்க. இதை கொடுக்க முடியாது உலகத்துல ஒருவராலையுமே. ரட்சிப்பை இலவசமாய் எனக்காக கொடுத்தாரு, பாவ மன்னிப்பை கொடுத்தாரு, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்றால் என்னை இந்த பூமியிலே சாட்சியாய் வாழும்படி எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல அதை உறுதியா சொல்லணும். அதை சொல்றவங்க நீங்க நம்பணும். அதை நம்பி நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. இவ்வளவு முக்கியம். பாருங்களேன், கர்த்தர் சொல்றார், உன் பிரச்சனைகளை, உன் தேவைகளை எப்படி செய்ய போகிறார் என்று கர்த்தர் கேட்காத. அதை ஆராய்ச்சி செய்வது நம்முடைய வேலை இல்லை. என் பிரச்சனையை கர்த்தர் எப்படி மாற்றுவார், இவரை கொண்டா அவரை கொண்டா, அந்த ஆபீசரா இந்த ஆபீசரா, இந்த எம்எல்ஏவா அந்த எம்எல்ஏவா, இவனா, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் என் வேலை இல்லை, அது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. என் வேலை என்னங்க? என்னோட முழங்காலை முடக்கி கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி, கர்த்தரிடத்தில் என்னை ஊற்றி, அந்த பிரசன்னத்துக்குள்ள கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவதான் வேலை. 138:8 சங்கீதம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதில் எனக்காக இவ்வளோண்டு செய்வார்னு சொல்லியிருக்குதா? இதை தான் செய்வார்னு சொல்லியிருக்குதா? இது மட்டும் சொல்லியிருக்குதாங்க? இல்லை, யாவையும். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய அற்புதமான எதிர்கால வருங்கால வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களில். உங்களை உண்டாக்கினவர் உங்களை காணாமல் இருப்பாரோ? உங்களை உருவாக்கினவர் உங்களை நினையாமல் இருப்பாரோ? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை பார்க்காம விட்டுட்டாரு, என்னை நினைக்காம விட்டுட்டாரு, என்னை விசாரிக்காம விட்டுட்டாரு. இல்லவே இல்லைங்க, உங்கள் நினைவாகவே இருக்கிறார். நீ அவரால் மறக்கப்படுவது என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு நாளும் நம்மை மறப்பதற்கு ஒரு மனிதன் அல்ல, மறந்து விடுவதற்கு ஒரு மனிதன் அல்ல. அப்படி என்றால் உன்னை குறித்த எதிர்கால வருங்கால வாழ்க்கைக்கு திட்டம் அவரிடத்துல உண்டு. 29:11 எரேமியா சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று சொல்லுகிறார். அவள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அற்புதமான நினைவுகள், ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்து நினைத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வோமா? ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்வீர் என்று காத்திருக்கிறோம். அப்பா, எதிர்பார்ப்போடு அங்கலாய்ப்போடு கண்ணீரின் கதறோடு காத்துக்கொண்டு பிறட வாழ்க்கையில அற்புதமான எதிர்காலத்தை தாருங்க. தடைகளை நீக்கி போடுங்க. உயிருள்ள வளமுள்ள சாட்சி எழும்பட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.